கருநாகங்களால் பாதுகாக்கப்படும் சிவபூமி. புதுச்சேரியில் 1008 சிவலிங்கங்கள் அமைந்துள்ள கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இது எந்த இடம்னா மேட்டுப்பாளையம் ஆர்டி ஆஃபீஸ் ஜங்ஷனு. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே நேராக போனோம்னா ஹரிசோன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வரும். அங்கேருந்து அப்படியே அந்த பில்டிங்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துக்க வேண்டியதான். லெஃப்ட் எடுத்து பாருங்கள், இதான் அந்த வழி, இதான் லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வாங்க போகலாம். இந்த சிவஸ்தலம் வந்து புதுச்சேரியில் பூத்துறை என்ற கிராமத்தில் ஒரு முந்திரி காட்டுக்கு நடுவில் 30 வருஷமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் 18 சித்தர்களும் ஐயனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதா வரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவபூமியில் ஒரு சில தெய்வங்களோட திருவுருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அகத்தியர் சிலையும், அப்புறம் வந்து நம்ம ஐயனோட பெரிய திருமேனி சிவலிங்கம் ஒன்று பெருசாக அமைச்சிருக்காங்க. வாராகி அம்மனோட திருவுருவ சிலையும், அது போல காட்டு வாராகி வந்து இந்த இடத்தோட உரிமையாளர் சிங்காரவேலு ஐயா அவரோட கண்ணில் அடிக்கடி தென்படுவதாகவும், அவரோட கனவுல வந்து என்னுடைய சிலையை வந்து வச்சு வழிபடுங்க அப்படின்னு வாராகி அம்மா சொன்னதாகவும் அவர் என்னிடம் சந்தித்து பேசுறப்ப சொன்னார். இவர் தாங்க ஐயா சிங்காரவேலோட அப்பா. இவர் ஒரு தீவிர சிவன் பக்தர். இவர் எப்பவுமே சிவனோட நினைப்பிலே இருக்கிறதுனால ஐயன் சிவன் இவருடைய கனவுல வந்து எனக்கு ஒரு 1008 சிவலிங்கம் கோயில்கள் வச்சு அமைத்து வழிபட வேண்டும்னு சொன்னதாகவும், அதை அவர் மகன் மூலமா நிறைவேற்றினதாகவும் ஐயா சிங்காரவேலு ஐயாவே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமாக அவரோட சிலையை இங்கே வச்சு நான் வழிபடுறதா அவரே சொன்னார். இந்த ஐயனோட சிவபூமிக்கு போகாதுங்க கண்டிப்பாக போய் இந்த ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா போய் வேண்டியது எல்லாமே கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்பவும் படுது, நடந்தும் இருக்குது. இந்த கோவில் இருக்கிறது புதுச்சேரியில் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த கோவிலை பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த காணொலியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க கண்டிப்பாக போய் தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயனை தரிசித்து அவங்களும் ஆசி பெறட்டும். நேராக வந்துட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ரைட்டு கட் ஆகுங்க. கரெக்டாக அந்த ரைட்டு திரும்பணும், நேராக போயிடக்கூடாது. ரைட்டில் எடுத்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த திருத்தலத்தில் வந்து ஐயனை வந்து முன்னாடி ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கோவிலோட பாதுகாப்புக்காக நாய்கள்லாம் வளர்க்கப்படுது, அதனோட உணவுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த கோவில் வந்து ஈவினிங் போய் பார்க்க முடியாது. காலையிலேருந்து ஈவினிங் 5 o'clock அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து கரண்ட் இல்லை, தண்ணி கூட இங்கே கிடையாது, தண்ணி வசதி இல்லை. அப்புறம் இங்கே பக்கத்தில் கடை எதுவும் கிடையாது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் தண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போகணும். மற்றபடி இங்கே நாகங்கள் உலா வருவதாகவும், இந்த நாகங்கள் தான் இந்த சிவபூமியை பாதுகாக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் பாதுகாப்பு நலன் கருதி மாலை நேரத்தில் இங்கே யாரும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இங்கே மின் வசதி சுத்தமாக இல்லை, இருட்டாகிடும். அதனால் தயவுசெய்து இந்த கோவிலுக்கு போகிறவங்க பகல் நேரத்தில் போய் கண்டிப்பாக இந்த ஐயனை தரிசனம் பண்ணிவிட்டு 1008 லிங்கம் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவலிங்கமும் இந்த ஒரே இடத்துல நீங்கள் தரிசனம் பண்ணலாம். தனித்தனியாக போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு சிவபூமிக்கு வந்து ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. வந்தாச்சு, இதுதாங்க என்ட்ரன்ஸு. இங்கேருந்து இப்போ நம்ம ஐயனை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சதும் என் ஒட்டமெல்லாம் சிலிர்த்து போய் என்னையே அறியாத ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இந்த அம்மன் இங்கே இருக்கிறத நான் உணர்ந்தேன். அந்த ஒரு தருணம் என்னால் மறக்கவே முடியாது. இவங்க தாங்க அங்காளம்மா. இவங்க போனவொன்னே என்ட்ரன்ஸ்லேயே அம்மா தான் இருப்பாங்க. அம்மாவை பாருங்கள், மகா சிவகாலியா எவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படியே சும்மா கம்பீரமாக அமர்ந்துட்டு இருக்காங்க. அம்மாவை பாருங்கள். அம்மாவை பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். வந்து பிள்ளையார் அமர்ந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனை மரமும் ஒரு அரச மரமும் இணைஞ்சு அதனோட கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூலம் மாதிரி காட்சி அளிக்குது. பாருங்க, என்ன ஒரு அருமையான காட்சி. அவ்வப்போது சித்தர்கள் வந்து இங்கே ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படி சித்தர்கள் வந்து போகும்போது ஒரு வகையான நல்ல நறுமணம் வீசுவதாகவும், மக்கள் ஐயனை வந்து தரிசிக்கும் போதும் ஒரு சில நேரங்களில் திடீரென நறுமணம் வீசுவதாகவும் சொல்கிறாங்க. இந்த அனுபவம் எனக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் இவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஐயனை பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே வந்து பிள்ளையார் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா நந்தி பகவான் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயன் முருகர் உட்காந்துருக்காரு. முருகர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம அப்பன் சிவனை பார்க்க போகிறோம். இந்த ஐயனோட திருமணி வந்து சுயம்புவாக உருவானதாகவும் இமயமலை பகுதியில் கிடைச்சதாகவும், இந்த இடத்த பராமரித்து வர ஐயா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறப்போ ஃப்ரீ டைமில் அவருக்கு தியானம் பண்ணுற பழக்கம் இருக்குது போல். அதனால் தியானம் பண்ணுறப்போ நம்ம ஐயன் சிவனை அவரோட மனசில் தோன்றி, என்னுடைய சிவலிங்கம் ஒன்று ஆற்றங்கரை பகுதியில் இருக்குது, அது கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி என்னை வழிபாடு நடத்து அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் அவர் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணதாகவும் அந்த ஐயாவை பார்த்து நான் பேசுகிறப்ப ஐயா என்கிட்ட சொன்னார். இந்த இயற்கையான சூழலில் இந்த பறவைகளோட சத்தத்தில்
ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு மன அமைதி வரும். இங்கே ஒரு புத்து இருக்குது, இங்கே வேலில் வச்சு வணங்கியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு நான் சென்று இருக்கும்போது ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போது இந்த வழியாக ஒரு கருநாக சென்றதாகவும் அது எதுவும் செய்யவில்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் தாங்க புத்தீஸ்வரர். ஐயாவுக்கு பின்னாடி இருக்கிற புத்துக்குள்ள ஒரு சித்தர் பல காலமாக தவம் பண்ணுறதா சொல்லப்படுது, நம்பவும் படுது. அதனால் அந்த இடத்துக்கு அமைதியாக சென்று ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து பைரவர் நமக்கு துணையாக இருப்பார், நம்ம பயப்படாமல் போகலாம். ஐயா சிங்காரவேலு ஐயா பேசிய ஒரு சில பதிவுகளை இங்கே நான் பதிவிடுறேன், அதையே நீங்கள் கேளுங்க. 1008 சிவலிங்கம் பாண்டிச்சேரியில எங்கேயுமே கிடையாது. சிவாய நம்ம இந்த இடத்த பாண்டிச்சேரியில மிகவும் உயரமான சிவலிங்கம் இது ஒரு இடம் தான் இருக்கு. இந்த இடத்த எது நினைச்சிட்டு வேண்டினாலும் கண்டிப்பா 48 நாள் நிறைவேறும். போன வாரம் கூட ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு 3 மாசமா எங்க ஐயா வந்து வழிபட்டு இருந்தாரு. போன வாரம் அவரு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. ஹரி, அவரு பேரு ஹரி, அவர் வந்து அரியாமத்துல இருந்து. அது மாதிரி இந்த இடத்துல எது நினைச்சாலும் திருமண பாக்கியம் வந்து சென்னையில இருந்து அடிக்கடி வரும். 3 பிரதோஷம் வருவாங்க, 4வது பிரதோஷத்துக்கு திருமணம் ஆயிரம், பத்திரிகை வரும். அது மாதிரி நினைச்சது கண்டிப்பா இந்த இடத்துல நிறைவேறும். சிவனடியார்களும் இந்த இடத்த வழிபட்டு நல்ல மாதிரியா போறாங்க. 30 வருஷமா இந்த முந்திரி காட்டுக்குள்ள இந்த சிவலிங்கம் 1008 சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி இருக்கு. ஆனா இந்த லோக்கல் பாண்டிச்சேரி இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் தெரியல. நீங்களும் வந்து இந்த ஐயாவை தரிசனம் பண்ணி நீங்களும் நல்ல மாதிரியா இருக்கணும். சிவாயனம். இப்போ பேசினார்ல ஒரு ஐயா, அவர் தான் இந்த இடத்தோட உரிமையாளர். இந்த ஐயா தான் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறப்போ ஐயனோட திருமணி கிடைச்சிது, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நான் பிரதிஷ்டை பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி, அந்த ஐயா தான் இவர். இந்த ஐயா வந்து நம்ம ஐயனோட திருமணிகள் அனைத்தையும் பாதுகாத்து பூஜைகள்லாம் பண்ணி அருமையாக வந்து பராமரித்து வராரு. கண்டிப்பாக அதனால் அந்த ஐயாவுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லியே ஆகணும். நான் ஏற்கனவே இந்த ஐயாவை நேரில் சந்தித்து நன்றி சொல்லிட்டேன். இந்த சிவபூமிக்கு வந்து செல்கிற அனைத்து சிவபக்தர்களும் சிவனடியார்களும் இந்த ஐயாவுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லிடுங்க. நானும் இந்த சிவபூமிக்கு போய் இந்த ஐயனை எல்லாரையும் தரிசனம் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஒரு சில வேண்டுதல்கள் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் போங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மையே நடக்கும். இந்த சிவபூமிக்கு போனால் நல்ல ஒரு மன அமைதியும் ஒரு தெளிவும் ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு குட் வைப்ரேஷன், அதாவது நான் கடவுள் அங்கே இருக்காருன்றது நீங்களே உணர்வீங்க. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள், அப்போ தான் நம்ம ஐயனோட அனைத்து சிவலிங்கங்களையும் தரிசிக்க முடியும். தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓம் நம சிவாய. இத்துடன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் மைக்கேல் ராஜ்குமார். Namah Shivaya.